வணக்கம் நண்பர்களே. இப்போது நம்ம கயனில் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை தான் நடந்துகிட்ருக்கு. அதான் விமலா வந்து சுற்று உரம் அறுத்துட்ருக்காங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு கூட போகிறேன். போயிட்டு இப்போது திருப்பி நானும் அறுவடை பண்ணணும். இதுதான் எங்களோட இது. சரியான வெயில் வேறு. ஆனால் அந்த வெயில்லையும் வேறு வழியும் இல்லை. அது இல்லாமல் அந்த ஏரி தண்ணி பாஞ்சு அந்த ஏரி காவா ஓரம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரம் அப்படியே பார்த்திங்கன்னா டயர் அப்படியே புதஞ்சிக்கின்னு போகுது. இந்த இடத்துலாம் கொஞ்சம் 4 வீல் மூவிங் மாதிரி கொஞ்சம் போட்டு தான் போகும். இந்த வருஷம் ஈல்டு கொஞ்சம் நார்மல் தான், ரொம்ப ஹெவிலாம் இல்லை. கரெக்டாக பார்க்கும்போது தெரியுது, பரவாயில்ல ஓரளவுக்கு. அப்படியே கொஞ்சம் இந்த வருஷம் பாருங்கள் எப்படி அந்த அரப்பற வண்டி எப்படி புதஞ்சின்னு போகுது பாருங்கள். இப்படி தான் ஒரு டைம்லாம் வந்து அரப்பா ரொம்ப பார்த்தீங்கன்னா டென்ஷனாக இருக்கும். என்னடா இது வாழ்க்கை, நம்மளாம் என்னடா விவசாயம் பண்ணி என்னடா பண்ண போகும். போய்ட்டு ஒரு பொட்டி ரொம்பிடுச்சு. இப்போ அப்படியே டிப்பருக்கு மாற்றுறோம். டிப்பருக்கு மாற்றிட்டு இன்னொரு இப்படி கொட்டிகிட்ருக்கு பாருங்கள். எவ்வளோ ஆழம் பாருங்கள். எந்த அளவுக்கு டயர் பதிஞ்சு 2 டிராக்டரும் சரி அரப்பற வண்டியும் சரி எப்படி புதஞ்சிருக்கு பாருங்கள். நெல் இப்போ டிப்பரில் மாற்றிட்டுருக்கோம். மாற்றிட்டு வண்டி கிளம்பியாச்சு. சரியான ஓலை கயனில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பரு டயரில் பாதி முக்காச்சு அளவு இருக்கும், அப்படியே முழித்துரும். வண்டி வந்து டிப்பர் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பர் அதிகம், அதனால் கொஞ்சம் எப்படியா இருந்தாலும் போயிடும். இது இப்போ நம்ம காட்டுறோங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆழம். இப்போ தண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக தெரில, சரியான ஆழம். முதல்ல நாங்கள் போகும்போதே பார்க்கல, ரெண்டாவது இறங்கி பார்க்கும்போது தான் தெரியுது வண்டி சேஸ்லாம் முழுகி போச்சு. டிப்பரோட சேஸ்லாம் சரியான ஆழம், நல்லா போர்ஸாக. அதுதான் வண்டி வேகமாக போயிட்டால் கொஞ்சம் டிப்பரில் இருந்தும் கொஞ்சம் நெல் வந்து கொஞ்சம் சிந்திடுச்சு. அந்த இடத்த கொட்டிட்டு தான் அப்புறம் இப்படி எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் இதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்படியே எடுத்துகிட்டு வந்து களத்தில் ஒரு கயனில் வந்து தார்பா போட்டு அப்படியே ஒரு டிப்பர் கொட்டியாச்சு. கொட்டி அப்புறம் ஒரு 4-5 டிப்பர் வந்தது, கொட்டியாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெல் மூட்டை ஏற்றிட்டுருக்காங்க ஆட்கள் வந்து. அதுதான் லாரி. அது பாதி நெல் நம்மளுது, பாதி நெல் வேறு ஆளுது. பாதி போட்டுட்டு வந்தது வண்டி, பாதிக்கு அப்புறம் தான் நம்மளது அள்ள ஆரம்பித்தாங்க. அப்படியே அள்ளிட்டு ஒரு மூட்டை அப்படி எடைலாம் போட மாட்டாங்க, அள்ளிட்டு அப்படியே எடுத்துன்னு போயிட்டு லாரி எடை எடுத்துன்னு போயிட்டு வேமண்ட் எடையில் வச்சுருவோம். மொத்த எடையை வந்து நாங்கள் கால்குலேட் பண்ணி அதை 80 கிலோ ஒரு மூட்டைக்கு கன்வெர்ட் பண்ணி எத்தனை மூட்டைன்னு நாங்கள் கன்வெர்ட் பண்ணிக்குவோம். இதுதான் நம்ம நெல், பிபிடி நெல். இது வந்து நெல் வந்து ஆனால் இந்த வருஷம் நம்ம நெல் வந்து சூப்பர் நெல், ஃபஸ்ட் கிளாஸ் நெல். நல்லா ஊட்டமாகவும் இருந்துச்சு, நல்லா மஞ்சள் கலரில் நல்லா தெளிவு.